காலை நேர பிரதான செய்திகளினூடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். மகாவலி கங்கையில் மூவர் நீரில் அடித்து செல்லப்பட்ட மாயம். பேருந்து கட்டணம் அதிகம் அறவிடப்பட்டால் உடனே அறிவிக்கவும் போக்குவரத்து ஆணைக்குழு. ஈரான் போரால் ஏற்பட்ட பாரிய தாக்கம் இங்கிலாந்து வங்கியின் ஆளுநர் விபரிப்பு. இனி விரிவான செய்திகள். திருகோணமலை சோமாவதி மகாவலி கங்கையை குறுக்கறுக்கும் ஆற்றில் நீராட சென்ற 4 பேரில் 3 நீரில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளனர். புத்தாண்டு தினமான நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தை உட்பட 3 பேர் மகாவலி கங்கை குறுக்காக செல்லும் ஆற்றில் நீராடியுள்ளனர். இதன்போது 3 பேர் நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணி தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சேருவிள காவல்துறையினர் பொறுப்பதிகாரி தெரிவித்தார். நியமிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமாக பேருந்து கட்டணம் அறவிடப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக போக்குவரத்து ஆணைக்குழுவின் செயற்பாட்டு பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு மக்கள் அனைவரிடமும் முக்கிய கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளது. நியமிக்கப்பட்ட கட்டணத்தை மீறி அதிக கட்டணம் அறவிடும் பேருந்துகள் குறித்து 1955 என்ற இலக்கத்திற்கு முறைப்பாடு செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முறையான அனுமதி பத்திரமின்றி பயணிகளை ஏற்றி செல்லும் பேருந்துகளில் இத்தகைய சட்டவிரோத கட்டண அறவீடுகள் அதிகம் இடம்பெறுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் அனுமதி பத்திரமின்றி கொழும்பில் இருந்து பயணத்தை ஆரம்பிக்க முயன்ற 7 பேருந்துகள் நேற்று சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் விழிப்புடன் இருந்து அதிக கட்டண அறவீடுகள் இடம்பெற்றால் உடனடியாக முறைப்பாடு செய்ய வேண்டும் என அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இனி வெளிநாட்டு செய்திகள். ஈரான் போர் ஒரு பெரும் விநியோக அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று இங்கிலாந்து வங்கியின் ஆளுநர் ஆண்ட்ரூ பெய்லி தெரிவித்துள்ளார். மேலும் அதன் பொருளாதார தாக்கங்களை மத்திய வங்கியாளர்கள் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசிய பெய்லி, வங்கியால் நிர்ணயிக்கப்படும் வட்டி விகிதங்களுக்கு இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து விளக்கமளிக்க மறுத்துவிட்டார். பிப்ரவரி மாதம் வரையிலான ஆண்டில் இங்கிலாந்தின் பணவீக்கம் 3% இருந்தாலும் அது 4% என்ற உச்சத்தை நெருங்கும் என சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்த்தாலும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தக்கூடும் என்று சில ஆய்வுகள் நம்புகின்றனர். பணவீக்கத்திற்கான வங்கியின் இலக்கு 2% ஆகும். தனது உலக பொருளாதார கண்ணோட்டத்தில் சர்வதேச நாணய நிதியம் மத்திய வங்கிகள் வட்டி விகிதங்களை மிக முன்கூட்டியே உயர்த்துவதற்கு எதிராக எச்சரித்துள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.